டெக்கார் திங்ஸ் அண்ட் ஆல்சோ சில எசென்ஷியலான திங்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு எதுலாம் தேவைப்படுதோ அந்த லிங்க் வந்து நான் கீழே அட்டாச் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ எஸ் கைஸ், லைக் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் பார்க்குறோம். இது வந்து நான் லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வீடியோவில் வந்து எபிசோட் மீஷோ ஃபைன் பார்ட் 1ல் வந்து நான் போட்டிருப்பேன். சாம்பிராணிக்கு வந்து நாங்கள் வீட்டில் வந்து நிறைய சாமி கும்பிட்ற பர்சன், ஸோ அதனால் இது வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே தான், இது வந்து வெளியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து செட் ஆஃப் 3 வருது. இது 2 அண்ட் வந்து இதுக்குள்ளே இந்த குட்டி பாக்ஸ் ஒன்று வருது. இது எதுக்குன்னு தெரியல எனக்கு. இது ஒன்று வருது, ஓகேவா? ஸோ இதுவும் நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. பாருங்கள், உள்ளே வந்து நம்மளுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு ட்ரே ஒன்று வரும். அதில் வந்து நம்ம சாம்பிராணி வச்சுக்கலாம். அதை வந்து எடுத்துட்டு இஃப் சப்போஸ் அதில் இருக்க டஸ்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம போர் பண்ணிவிட்டு திருப்பி இதுலேயே வச்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு அட்டாச் வேணும்னாலும் நீங்கள் க்ளூ ஏதாச்சும் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் அது கூடவே. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ப்ராடக்ட். இது 2 வாங்கினேன். கூட வந்து இந்த பாக்ஸ் வந்துச்சு. சரி, வுட்டில் இருக்குது, ஸோ நல்லாயிருக்குமே, ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம். சேஃப்டி பின்னாக கூட போட்டு நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். 3மே சேர்த்து ஒன்றா வந்துச்சு. இது என்ன பர்பஸ்க்காக பூஜை ரூமில் வைக்கணும்னு எனக்கு தெரியல, அதனால நான் அதில் சேஃப்டி பின் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். இதுவுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ரீயூசபிள் தான். இப்படி எடுத்து நம்ம இந்த ஆஷ் கொட்டிட்டு திருப்பி இதில் வச்சுக்கலாம். ஸோ இது 2 வந்து ஐ திங்க் 150 அரௌண்ட் அந்த மாதிரி தான் வந்துச்சு. 150 கூட கிடையாது, 97 100க்குள்ளே தான் வந்துச்சு. 110 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பாரிஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. பாரிஸ்லலாம் வந்து கந்தசாமி கோயில் இருக்குல்ல, அங்கெல்லாம் போனால் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இது தானே இருக்கும், இந்த மாதிரி திங்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா இது ஒன்றே 80 ருபீஸ் 50 70 அந்த மாதிரி விற்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இது 2 வாங்கியிருக்கேன், ப்ளஸ் இது ஒன்று, ஓகேவா? இதான் வந்து ஃபஸ்ட் ப்ராடக்ட். அண்ட் செகண்ட் வந்து ஹோம் டெக்கார் திங்ஸ் தான். அண்ட் இது வந்து அதில் மீஷோ ஆப்பில் பார்க்குறச்சு வந்து பெருசாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் வெளியே டிவி யூனிட் பண்ணியிருக்குமா, ஸோ அங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ குட்டி. பட் யூஸ் பண்ணலாம், நம்ம இங்கெல்லாம் கூட வச்சுக்கலாம். எங்கேயாச்சும் நம்ம டெக்கார் பண்ணுற மேலேயுமே ரூம் ஒன்று கட்டிகிட்டு இருக்குமா, ஸோ இங்கே தேவைப்படாதெல்லாம் அங்கே தூக்கிட்டு போய் வச்சுக்கலாம். ஸோ இது இவ்வளோ பெருசாக வருது. மணி பிளான்ட் வந்து ஒரு சில மணி பிளான்ட் வீட்டுக்குள்ளே வச்சா வராதுல்ல, ஸோ இது அதே லுக்கில் இருக்கும். பட் நீங்கள் வச்சிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் அந்த ஃப்ளாரி லைட்ஸு, ஸ்ட்ரிங் லைட்டு ஏதாச்சும் நம்ம போட்டு வச்சா கூட ஒரு மாதிரி கிளிட்டரியாக நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ப்ராடக்ட். இதுக்கோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது 2மே சேர்த்து 80-85 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. ஸோ எஸ் கைஸ், இதுதான் செகண்ட். தேர்ட் ப்ராடக்ட். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்க்க வந்து ரொம்ப பெருசாக இவ்வளோ பெரிய செராமிக் பவுல் மாதிரி இருந்துச்சு, ஓகேவா? அதனால நான் ஆர்டர் பண்ணேன். வந்து ரிசீவ் பண்ணால் மொத்தமே சேர்த்து இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கிறது வந்து நல்லா இருந்துச்சு, அந்த பவுல் நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுக்குறாங்க. அண்ட் வந்து இது ஒரு பவுல், ஓகேவா? இது வச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்லாம் நல்ல ஒரிஜினல் பிளான்ட் நம்புறமே நம்ம இதில் வச்சுக்கலாம். ரொம்ப குட்டியாக இருக்கலாம். ஓகே, நம்ம இந்த டீ டேபிளில் வைக்கலாம். இதை டீ டேபிளில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எஸ் கைஸ், இதுதான் இதுக்கு மேலே நம்ம இதை வைக்கணும். ஸோ லுக் நல்லா இருக்குல்ல? இதுக்கு மேலே நம்ம இது வச்சு காட்டுறாங்க இப்படி. லைக் ஆனால் இவ்வளோ குட்டியோண்டு வைக்கக்கூடாது, மேலே அந்த பாட் இருக்கிறது தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எஸ், இதுதான் வந்து தேர்ட் ப்ராடக்ட். இதுவுமே வந்து எனக்கு 250 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் தேர்ட் ப்ராடக்ட். ஃபோர்த் ஒன், இது ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே தேவைப்படும், ஓகேவா? இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே ஒரு கவர்லையோ இல்லை ஜிப்லாக் கவரில் போட்டு வைக்கிறது வந்து சேஃப்டியாக இருக்காது. உங்களோட எசென்ஷியல் லைக் டாய்லெட்ரி ஐட்டம்ஸு, உங்களோட மேக்கப் திங்ஸ் அதெல்லாம், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பவுச் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் தனியாக அண்ட் உங்களோட மேக்கப் திங்ஸ் தனியாக, இல்லை எல்லாமே லைக் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இது வந்து வாஷ் பேக்கில் போட்டிருக்கோம், ஓகேவா? இதில் பார்க்கும்போது மீஷோ ஆப்பில் பார்க்கும்போது குட்டி குட்டியாக 3 சைஸில் காமிச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய சைஸில் வந்திருக்கு.
3 பேக்ஸ் ஓகேவா. 3 பேக்ஸ் வந்து 100 ருபீஸ். 100 நான் வந்து சேலில் தான் வாங்குவேன் மோஸ்ட்டாக. அப்படி வாங்குறச்ச எனக்கு அந்த ப்ரைஸில் வந்துச்சு. ஸோ இது வந்து 1. இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃபேஸ் வாஷு அண்ட் எனி திங்ஸ் இதில் வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம மேக்கப் திங்ஸ் கூட கேரி பண்ணிக்கலாம், இதில் கூட கேரி பண்ணிக்கலாம். ஸோ 3மே சேர்த்து 120 ருபீஸ்க்கு எனக்கு வந்துச்சு. ஸோ குவாலிட்டி பாருங்கள், இயர் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் லைக் ட்ராவல் அப்போது. ஸோ இது 3மே சேர்த்து எனக்கு 120 ருபீஸ் தான் வந்துச்சு. ஸோ எஸ், இதுதான் வந்து 4th ப்ராடக்ட். மேலே வந்து வேலை போயிட்டுருக்குது கைஸ், அதனால உங்களுக்கு டமால் அப்பப்போ சவுண்ட் கேட்கும். ஸோ கண்டுக்காதீங்க. நான் வந்து ஓகே, இதுதான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் இன்றைக்கி உள்ளது. ஸோ எஸ், இதில் என்ன இருக்குதுன்னு யாராச்சும் கெஸ் பண்ணுங்கள். பண்ணவே முடியாது. ஸோ இது கொஞ்சம் ரேராக தான் இருந்துச்சு. இது நான் எந்த ஆப்லையுமே பார்க்கவும் இல்லை கூட. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் போட்டேன். ஸோ எஸ், நான் வந்து இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நான் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் மீஷோலேருந்து, ஷர்ட்டு, குர்த்திஸு, இந்த ஷார்ட் டாப்லாம். அதோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் வீக் வரும் அது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஹோம் டெக்கார் தான். இந்த 2 வீடியோவுமே ஹோம் டெக்கார் பற்றி தான் வீடியோஸு. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது, அந்த லாஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா இதுதான் வாங்கியிருந்தேன் ஓகேவா. இது வந்து உங்களுக்குலாம் வந்து இந்த மூன் பிடிக்கும், நீங்கள் வந்து மூணை லவ் பண்ணுற பர்சன் அந்த மாதிரினா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. லைக் ஒரு யூனிக்கான ஃபைண்ட் வீட்டுக்கு ஓகேவா. இது எப்படி சொல்ல, லைக் எல்லா வீட்லேயும் இருக்காது. நம்ம வந்து கொஞ்சம் ரேரான திங்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா இதை நம்ம வாங்கலாம். ஸோ இது எப்படின்னு நான் சொல்கிறேன். இதோட ஃபோட்டோவும் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் என்ன எதுக்காக இது அப்படின்னு சொல்லி. ஸோ எஸ், இது வந்து மூன் ஓகேவா, ஃபுல் மூன் அப்போ இருக்கும்ல அந்த மாதிரி. இது வந்து இந்த கிரெசன்ட் மூன் ஓகேவா. அதுலேயே வந்து ஃபேஸ் அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் இப்படி வரும். நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பிரிக்கணும் ஓகேவா. மேலே இருக்கிறது பிரித்தா நம்மளுக்கு மிரர் லுக்கில் இருக்கும். ஸோ எஸ், தெரியுதா, இது மாதிரி இருக்கும். நான் இது ஸ்க்ராட்ச் ஆகிடும். நான் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேக்கில் தான் வந்து வைக்க போகிறேன், இங்கே தான். அப்படி இல்லை அப்படின்னா மேலே போய்டும். இது நான் வந்து இங்கே வர திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அது ஃபிட் ஆகலைன்னா இது வைப்பேன், இது ஃபிட் ஆச்சுன்னா இது இங்கே விட்டுருவேன். ஓகே, நான் உங்களுக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், இது 4 வந்து 5 சேர்த்து 250 வரும்னு நினைக்கிறேன். எஸ், இது ஓகேவா. இது மேலே இருக்க லேயர் எடுத்தோம்னா உங்களுக்கு அந்த ப்ரைட்டாக லைக் மிரர் மாதிரி இருக்கும். ஸோ எஸ் கைஸ், இதுதான் வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ எஸ், ஆக்ஷன்ஸ் டார்கெட் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து நான் என்னோடய கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஸோ ஐ ஹோப் எவ்ரி திங் கோஸ் வெல். அண்ட் அது நல்லா போகணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ எஸ் கைஸ், பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கு நல்லாயிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான ஃபைண்டோட நான் அடுத்த வாரம் திருப்பி இன்னொரு வீடியோவில் வரேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான மீஷோ ஃபைன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். நான் அதை உங்களுக்கு வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ எஸ் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் ஏதாவது திங்ஸ் வந்து நீங்கள் மீஷோலே பார்த்துட்டு அது எப்படி நேரில் இருக்கும் தெரியாமல் இருந்திருந்தீங்கன்னா ஸோ இயர் இட் இஸ். இதுலேருந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும்னாலும் சொல்லுங்கள், ஐ வில் ரிவ்யூ இட். அண்ட் ஆல்சோ உங்களோட சப்போர்ட் வந்து இவ்வளோ தூரம் மாசிவாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இனிமேலும் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். எஸ் கைஸ், தேங்க்யூ. பை கைஸ். வெளியே போகும்போது தண்ணியை கேரி பண்ணுங்கள், நிறைய தண்ணி குடிங்க, ஸ்டே ஹைட்ரேட்டட். பை கைஸ், குட் நைட்.